நண்பர்களுக்கு வணக்கம். மேலே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். எவ்வளோ பெரிய டேங்கர் லாரி அப்படியே ரோட்டுக்குள்ளே இறங்கி நிற்கிது. நம்ம நண்பர் ஒருத்தர் எடுத்து அனுப்புனது. இதை வேறு எங்கேயும் நடக்கலைங்க. நம்ம கணபதி அடுத்த மணிகாரம்பாளையம் மாணிக்க வாசகம் வீதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது இப்போ மட்டும் இல்லை, ரெகுலராக அங்கே அந்த பகுதியில் நடந்துகிட்டே இருக்காமல் ஒவ்வொரு இடத்துல இது மாதிரி சாலையே உள் வாங்கிடுதாம்மா. இது மாதிரி கொஞ்சம் லோடான வண்டிகை போகும்போது அப்படியே உள்ளே இறங்கிடுது. இதுவே இப்போ நடந்தனால பெரிய விபத்து இல்லை. இதே காலையில் மாலையோ பீக் ஹவரில் நடந்திருந்தால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இது மாதிரி சாலைகள் வெயிட் கம்மியாக இருக்கிற ரோடு, இப்போ எங்கேயுமே ரோடு சரியில்லை. நேற்று கூட ஒரு இன்ஸ்பெக்டர் உயிரிழந்துக்கிறாங்க ரோடு சரியில்லாதனால. ஆனால் கோவை மாநகருக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் அந்த பாதாள சாக்கடை, அதே மாதிரி 24 மணி நேரம் குடிநீர், அந்த குழாய்கள் தோன்றதுக்காக ரோடுகளை தோண்டிகிட்டே இருக்கிறாங்க ஒழிய அங்கே மண்ணை போட்டு மேடு பண்ணணும் அப்படிங்கிற அக்கறையே அதிகாரிகளுக்கும் இல்லை, அங்கே வேலை செய்கிற பணியாட்களுக்கும் இல்லை. இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. எனவே உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறவன் அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. இல்லை அப்படிங்கும்போது அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு நாங்கள் தயாராவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிறாங்க. பார்க்கலாம் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை இருக்குதா, இல்லது பொதுமக்களுக்கு போராட்டத்துக்கு தூண்டுதா அப்படிங்கிறது. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.